ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி நகரத்தில் காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை அடுத்து கொஞ்ச தூரத்தில் பொன்மலை என்கின்ற மலை மேலே ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தெழுது அருள்பாலிக்கிறார். அந்த கோயிலில் இன்றைக்கி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கருட வாகனத்தில் கருட உற்சவர் மூர்த்தி கோயில் வலம் வருகிறார். ரொம்ப சிறப்பாக, நல்லா பக்தியுடன், பாடல்களுடன், இசையுடனும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அந்த இதை பார்க்குறதுக்கு முடியலனாக்கா இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களை எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு லைக்கும் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் பாருங்கள், மலைக்கு போகிற வழியில் ரொம்ப இவ்வளோ பெரிய குன்று முதல்மலையான் ஆஞ்சநேயர் ரொம்ப அருமையாக இருக்குது. மலை மீது இருந்து பார்த்தாக்கா எல்லாம் சுற்று வட்டாரம் கிருஷ்ணகிரி நகரமே ரொம்ப பாருங்கள். பௌர்ணமியில் நிலவு வெளிச்சத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி கோயிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தூரத்தில் வந்து பார்த்தாவே தெரியுது. பைபாஸ் வந்து போனாவே நல்லா தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிலவு வெளிச்சத்தில் இப்போ இது வந்து கருட வாகனத்தில், கருடாழ்வார் வாகனத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வளம் வந்து எல்லாருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்குறாங்க. சாமியுடைய அருளை பெறணும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நன்றி, வணக்கம். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லோரா வீடியோ எடுக்கலாமோ? எடுக்கலாம். அதாவது புரசகஸ்ரார சிகாரம் சுதர்சனம் பாஸ்கர கொடுத்துள்ளது. 1000 கோடி பாஸ்கரன்னா சொல்றேன், கோடி சூரியன்கள் ஒன்றாக பிணைக்கப்பட்டு அதிலே ஒரு மைய பகுதியாக இருப்பவர்தான் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரமானது பகவானின் கையிலிருந்து போய் முதலையை தலையை துவியது. சரி, முதலை யானை காப்பாத்தியாச்சு. மோட்சம் யாருக்கு முதல்ல மோட்சம் அப்படின்னா முதலைக்கு தான் முதல்ல மோட்சம். என்ன சாமி, முதலைன்னா முதலைக்கு மோட்சமா? என்ன சாமி முதல்ல மோட்சமாங்க? தப்பி தவறையாவது என்னுடைய பக்தருடைய காலை பிடிச்சிட்ட நீ குடும்பக்காரன் தலை இல்லை, என்னுடைய பக்தனின் காலை பற்றி அவனுக்கு முதல் மோட்சம். நீ மோட்சத்துக்கு போகணும். அவருக்கு மோட்சம் கொடுத்து 2வது மோட்சம் கொடுத்தாங்க. இதே இது நான் ஒண்ணு சொல்றேன். அஜானவலன்னு ஒரு அரக்கன் இருக்கான். அவன் பிறந்ததிலிருந்து பாவமே செய்து, பிறவியிலிருந்து பாவமே பிறந்து அம்மா வயிற்றிலிருந்து வந்தோடனே பாவமே செஞ்சுட்டு இருக்கான். அவன் பண்ண ஒரே புண்ணியம், கடைசி பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சது. கடைசி பையனுக்கு நாராயணன் பேர் வச்சது. உயிர் போகும் தருவாய் நெருங்கிட்டு இருக்கு. உயிர் போக போகுது. யமதூதர்கள் ரெடியா இருக்காங்க. இன்னும் 10 பக்கம் விட்டாங்க. சாகும்போது கடைசியா நம்ம பிள்ளைய பார்த்து சாகலாம். ஏன்னா கடைசி பிள்ளைங்க ரொம்ப புரியும். சாகலாமே வந்து நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். விஷ்ணு தூதர்கள் மேல இருந்து வந்து ஜம்பில் குடிச்சிட்டாங்க. இங்கிட்டு யமதூதர்கள், இங்கிட்டு விஷ்ணு தூதர்கள், 2 பேரும் சண்டை. அவங்க நடுவுல அந்த பிராணம் ரெடியா இருக்கு, வெளியே வராது. யமதூதர்கள் வந்து இவன் பாவங்கள் பண்ணியிருக்கான், விஷ்ணுலோகத்துக்கு எப்படி கூப்பிட்டு போவ கேட்கும் பொழுது அவன் நாராயணான்னு ஒரு நாமத்தை சொன்னா அவனுக்கு பகவானுடைய திருவடிக்கு வைகுண்ட பதவி அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லும் போது இல்ல சரி இப்போ ராஜாவை யமதர்ம ராஜாவிடத்துல போய் கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. யமதர்ம ராஜாவிடத்துல போறான். போய் இது மாதிரி நாங்க போனோம், அது நாராயணன் நாமத்தை சொல்லிட்டேன். அவன் சொல்லிட்டானா அதுக்கு அவனுக்கு மோட்சமாமா நியாயமானு கேட்கும்போது பலரும் கணத்துல ஒரு அறம் வருது. நாராயண நாமத்தை நரகத்தில் சொல்லாதே, நரகம் கெடும் நாராயணா என்னும் நாமம். நரகமே சொர்க்கமாகும். நாராயண நாமத்தை சொன்னால் நரகம் கூட சொர்க்கமாகுமா?
அந்த நாமத்திற்கு அவ்வளோ மகிமை, நீ அவங்களை விட்டு அவன் விஷ்ணுடோ அவன் வைகுண்ட பதவிக்கு செல்லலாம்னு சொல்லி அவங்களை அனுப்புறாங்க. இந்த நாராயண நாமத்துடைய மகிமை இவ்வாறு உண்டு. இன்னொரு வித்தியா இருக்கும். சரி, அவ்வளவுதான். இந்த 5 அத்தியாயம் முடிந்தது. எல்லாரும் பிரார்த்தனை புஷ்பங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்க சொல்லும் போது எங்க லைனா எந்த சொன்னா மட்டும் போதும். ஆனா முருகனை நெய்ந்து எடுத்தோம்னா
கிடைக்காது சரிங்களா. ஒரு பகவான் கொடுத்த வாய்ப்பு, அதனால பகவான் நமக்கு முன்னா கை கால் கொடுத்து யூடியூப் மிட்வே லைஃப் ஸ்டைல்.
பௌர்ணமிக்கும் எல்லா பௌர்ணமிக்கும் சத்யநாராயண ஜெயந்தி